السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وعدكم الله مغانم كثيرة تأخذونها فعجل لكم هذه صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமதான் மாதத்தினுடைய 16வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, புரட்சி பாதையின் வெளிச்சக்கீற்றுகள் என்கிற தொடரில் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற யுத்தங்களில் இருக்கிற வெற்றிக்கான காரணிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய தினம் ஹைபர் யுத்தத்தை பற்றிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு அகல் யுத்தம் முடிந்தவுடனே மக்களுக்கு இடையிலே ஒரு பிரகடனம் செய்தார்கள். இனிமேல் நம்மை எதிர்த்து படையெடுப்புகள் என்பது வராது, நாம் தான் படையெடுத்து செல்வோம் என்று சொன்னார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் வலிமை அரபு நாட்டில் நிலை பெற்று விட்டது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. அதற்கு 2 வருடங்கள் கழித்து ஹிஜ்ரி 6வது வருடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களோடு ஹுதைபியா உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையின் போது மக்கா காஃபிர்களோடு இருந்த நிலைமை சீரடைந்தது. மக்காவினுடைய காஃபிர்களுக்கும் அரபு நாட்டில் வசிக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அரபுகளுக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. எல்லா அரபுகளும் மக்கா காஃபிர்களை மதித்தார்கள். அவர்கள் மதித்த காரணத்தினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்துக்கொள்வதற்கு அவர்கள் தாமதித்தார்கள். பெருமானாருக்கும் மக்கா காஃபிர்களுக்கும் இடையில் இருக்கிற நிலைமை சீரடைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலிமை இன்னொரு வகையில் மேம்பாடடைகிறது. நான் அதைத்தான் ஹுதைபியா உடன்படிக்கையின் பலனாக உங்களுக்கு சொன்னேன். உடன்பாடுகள் என்பது நம்மை வளப்படுத்தும். எல்லா இடத்திலையும் நாம முறைச்சிக்கிட்டே நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உடன்பாடுகள் நம்மை வலிமைப்படுத்தும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹுதைபியா உடன்படிக்கை வலிமைப்படுத்தி இருந்தது. அப்படி வலிமைப்படுத்தி இருந்ததன் பயனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தார்கள். அல்லாஹு தஆலா இதை பற்றிய முன்னறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் மூலம் தெளிவுபடுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் இருந்து திரும்புகிற போது இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நபியே உங்களுக்கு நான் தெளிவான வெற்றியை தந்துவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த உடன்படிக்கையிலேயே பல வெற்றிக்கான கூறுகள் அடங்கி இருக்குது. ஏன்னா அதுவரைக்கும் பெருமானாரை ஒத்துக்கொள்ளாமல் இருந்தவர்கள் பெருமானாரோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்கள் ஆளானார்கள். அதுவே ஒரு வகையில் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்திலிருந்து அவங்க இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில ஒரு அமைதி சூழ்நிலை ஏற்பட்டு பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது பெருமானாருடைய அரசியல் அதிகாரம் எந்த அளவுக்கு வளர்ந்திருந்தது என்றால் அரசர்களுக்கு கடிதம் எழுதுகிற அளவுக்கு வளர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு யாரும் சிந்திக்க முடியாத ஆச்சரியகரமான ஒரு முடிவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த அரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் கடிதம் அனுப்பினாங்க. 15 கடிதங்கள் அனுப்பியதாக வரலாறு சொல்கிறது. அந்த கடிதங்களை சின்ன சின்ன தலைவர்களுக்கு மட்டும் அனுப்பல,
பேரரசர்களுக்கும் அனுப்பினாங்க. ரோம சக்கரவர்த்தி ஹிர்கலுக்கு அனுப்பினார்கள், பாரசீக சக்கரவர்த்தி 3ஆம் யஸ்தஜிரிதுக்கு அனுப்பினார்கள். அப்படி பல சக்கரவர்த்திகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினாங்க. கடிதத்துல அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வாசகம் எப்படி இருந்தது தெரியுமா? அஸ்லிம் தஸ்லிம், நீ முஸ்லிமாக நிம்மதி அடைவாய் என்று சொன்னார்கள். அந்த வாசகம் அந்த அரசர்களை தூக்கி வைக்கிற வாசகங்கள் அல்ல. சராசரியாக அரசர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது சாதாரண மக்கள் கடைபிடிக்கிற பழக்கம் என்ன? அரசர்களை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து அவர்களிடத்தில் இல்லாத பெருமைகளை எல்லாம் சொல்லி பாராட்டி ஏதாவது கேட்பது தானே சாதாரணமான பழக்கம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடிதங்களின் தொடக்கத்திலேயே மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதிடமிருந்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையே பலருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. இல்லைன்னா அரசர்களுடைய பேரை முதல்ல சொல்லி அடுத்து தான் கடிதம் எழுதுறவங்க பேரை சொல்லணும், அவங்க பழக்கணும். இது ரசூலுல்லாஹ் முதல்ல தன் பேரை சொல்லி அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லி கடிதம் எழுதின போது அதை படிக்கிற பலர் அதிர்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய நாட்டம் அந்த கடிதத்திற்கு, அந்த கடிதம் அனுப்பப்பட்ட பெரும்பாலானவர்கள் அங்கீகாரம் கொடுத்தார்கள். பாரசீக பேரரசனை தவிர ஒரு 2 பேரை தவிர மீதி எல்லாரும் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தின் பயனாக சில அரசர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நஜ்ஜாஷி மன்னர், நஜ்ஜாஷினா அபிசீனிய மன்னர், எத்தியோப்பிய மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். யமன் மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இங்க ஒரு அதிசயம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அதிசயம். மக்கா கூட இன்னும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரல, கரெக்டு தானா? நம்ம இப்ப ஒரு உடன்படிக்கை செய்துட்டு திரும்பி போயிருக்கோம். மக்கா இன்னும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. அதுக்கு முன்னால யமன் இஸ்லாத்துக்குள் வந்து விட்டது. யமனுடைய மன்னராக, கவர்னராக இருந்த பாதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது ஒரு சுவையான வரலாறு, நாம் தெரிஞ்சு கொண்டா நல்லா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரசீக அரசனுக்கு கடிதம் எழுப்பினாங்க. அந்த கடிதம் அவனுக்கு கோபம் ஊட்டுச்சு. அவன் என்ன நினைச்சான், இவர் யாரு நமக்கு கடிதம் எழுதுறது, இவங்கெல்லாம் நம்முடைய அடிமைகள் அப்படின்னு நினைச்சான். ஒரு அடிமை எனக்கு கடிதம் எழுதுவதா அப்படின்னு கேட்டான். உடனே என்ன பண்ணா, அந்த கடிதத்துக்கு கிழிச்சு போட்டான். கிழிச்சு போட்டு அவனுடைய தூதர்கிட்ட, அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற யமனுடைய கவர்னருக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். நீ உன்னுடைய 2 திடகாத்திரமான ஆளுகளை முகம்மது கிட்ட அனுப்பு, அவங்க அவரை கூட்டிட்டு என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பினான். இந்த யமனுடைய கவர்னராக இருந்தவருக்கு பேர் பாதான் என்பது. அந்த கடிதம் வந்த உடனே பாதான் யமன்லயே இருந்த ஆஜானுபவமான 2 பேர்களை அனுப்பி வச்சார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எச்சரிக்கையாக, எச்சரிக்கிற விதமாக பேசி, எங்க மன்னர் ஒரு வர சொல்லி இருக்கிறாங்க, கிளம்புங்கன்னாங்க. யாருகிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க மன்னர் வர சொல்லி இருக்கிறாரு, கிளம்புங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நாளைக்கு வர்றேன், நாளைக்கு நம்ம சந்திப்போம் அப்படின்னா. நாளைக்கு வர்றேன்னு சொல்லு, நாளைக்கு சந்திப்போம். அதுக்கு இடையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த 2 பேர் வரும்போது எப்படி வந்தாங்களாம், நல்ல தாடி எல்லாம் நல்லா மலிச்சுக்கிட்டு, மீசைய நல்ல பெருசா வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த கோலமே ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாருங்க இப்படி உங்களை வர சொன்னா அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு மாதிரி இருந்துச்சு, யார் இப்படி உங்களை வர சொன்னா? அப்ப அந்த 2 பேரும் சொன்னாங்களாம், எங்களது இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களது இறைவன், எங்களது இறைவன். அவங்க சொன்னது யார? பாரசீக சக்கரவர்த்திய. அன்றைய காலகட்டத்தில் அரசர்களை இறைவன் என்று கருதுகிறவும் சொல்லுகிற பழக்கம் இருந்துச்சு. நம்ம நாட்டுல கூட, நம்ம நாட்டுல அரசர்களை கோ என்று சொல்வார்கள். கோ என்கிற வார்த்தை கடவுளை குறிக்கிற வார்த்தை. கடவுளைக்கு பயன்படுத்துகிற வார்த்தைய அரசர்களுக்கும் பயன்படுத்துகிற பழக்கம் இருந்துச்சு. அவங்க அப்படியே சொன்னார்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு சொன்னார். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது இறைவன் மீசையை கத்தரித்து தாடியை நீர வளர்க்க சொல்லி இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொல்லிட்டு அந்த ராத்திரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க, ரகசிய செய்தி. பாரசீகத்திலே நடைபெற்ற ஒரு உள் சண்டையில
மன்னரை கொன்றுவிட்டு அதற்கு அடுத்தவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டார் என்று சொன்னார். இது வந்தவங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன செய்தி? உங்க அரசர் இறந்து போயிட்டார் தெரியுமா அப்படின்னு. அவங்க ரொம்ப கோவிச்சாங்க. எங்க அரசரை பத்தி நீ தெரியாம சொல்றேன்னு கோவிச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்புனாங்க, உங்க கூட எல்லாம் வர முடியாது, நீங்க போய் பாதானிடத்தில் சொல்லுங்கள், அவர் இருக்கிற நிலத்தையும் அவருக்கு மேலே பேரரசர் இருக்கிற நிலம் வரைக்கும் எனது செய்தி வந்து சேரும் என்று சொல்லுங்கள், எனது நபித்துவம் அங்கும் வந்து சேரும் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள், பாதானிடத்தில் சொல்லுங்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரானால் அவருடைய நிலமும் அதிகாரமும் அவருக்கு திருப்பி தரப்படும் என்று அவருக்கு சொல்லுங்கள் சொன்னார். இந்த ரெண்டு பேரும் பாதான், யமனுடைய கவர்னர் பாதான் இடத்திலே வந்து இந்த செய்தியை சொன்னாங்க. பாதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இது நாம எதற்கு சொல்ல வர்றேன்னா, அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்வாக்கை எப்படி வார்த்தை எடுக்கிறான் பாருங்க. ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு அதை அல்லாஹ் பெருவெற்றின்னு சொன்னான் இல்லையா, மகத்தான வெற்றின்னு சொன்னான் இல்லையா. அந்த மகத்தான வெற்றி என்பதை பல வகைகளில் அல்லாஹ் பெருமானாருக்கு காட்டிக்கிட்டே இருந்தான் அடுத்தடுத்த காலத்துல. அப்படி அல்லாஹ் காட்டிய ஒரு வெற்றி தான் ஹைபர் வெற்றி என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயத்தை இறக்குனான் இல்லைங்களா. அந்த அத்தியாயத்துல ஒரு செய்தி சொன்னா, வஅதகுமுல்லாஹு மகானிம கஸீரத்தன், அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான வெகுமதி பொருள்களை வாக்களிக்கிறான், தஹுதுனஹா, அது உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னார். முஸ்லிம்களுடைய அரசியல் செல்வாக்கு வளர்ந்திருந்தாலும் கூட அவங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. மதீனால ஒரு சரியான சாப்பாட்டுக்கான காலச்சூழல் அவங்கள்ட்ட இருக்கல. நாம 4வது வருஷம் பார்த்தோமா இல்லைங்களா, பசியில் இருந்தாங்கன்னு. அந்த பசிக்கான காலச்சூழல் தான் 6வது வருஷ காலத்திலும் இருந்ததுங்கிறத பார்க்கிறோம். 6வது வருஷத்துலயும் அப்படித்தான் இருந்திருக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நேரத்துல வாக்களிக்கிறான், உங்களுக்கு இந்த வெற்றி மட்டுமல்ல, இப்ப இந்த ஹுதைபியா ஒரு வெற்றியாக இருந்துச்சே, இந்த வெற்றி மட்டுமல்ல, இது உங்களுக்கு முன்னால் தரப்பட்டிருக்கிற வெற்றி. ஃபஅஜ்ஜலலக்கும் ஹாதிஹி, இது அல்லாஹ் உங்களுக்கு அட்வான்ஸா கொடுத்திருக்கான். இந்த ஒப்பந்தத்தை அட்வான்ஸா அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை தருவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான்னு சொன்னான். அப்படி அல்லாஹ் வாக்களித்து கிடைத்த அந்த வெற்றி தான் ஹைபரின் வெற்றி. ஹைபர்ங்கிறது மதீனால இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் சிரியாவுக்கு போற பாதையில, மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு போற பாதையில 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு நகரம். எல்லோருமே யூதர்கள். வளமான தோட்டங்களையும் கோட்டைகளையும் கட்டி மிகச் சிறப்பாக வாழ்ந்து வரக்கூடிய யூதர்களுடைய நகரம் ஹைபர். மதீனால இருந்து சிரியாவுக்கு போற பாதையில ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6ஆம் ஆண்டு தானே ஹுதைபியா உடன்படிக்க, என்னங்க இப்பதான் நடந்துச்சு, 6ஆம் ஆண்டு நடந்துச்சு. 6ஆம் ஆண்டு துல்காதால நடந்துச்சு. துல்ஹஜ்ல ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. துல்ஹஜ் முடிஞ்சது முஹர்ரம், 7வது வருஷம் பிறக்குது, இப்படித்தானுங்க அரபி மாச கணக்குப்படி துல்ஹஜ்ஜுக்கு அடுத்து முஹர்ரம் தானே. துல்ஹஜ் முடிஞ்சது முஹர்ரம். முஹர்ரம் 7ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரை நோக்கி படையெடுத்தாங்க. ஏன் படையெடுத்தாங்க அப்படின்னா, முதல் காரணம், ஒரு அரசு நிலை பெற்ற பிறகு, ஒரு அரசாக அரசியல் சக்தியாக நிலை பெற்ற பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மக்காக்காரங்களுக்கும் இடையில் இருக்கிற உடன்பாடு ஏற்பட்டுட்டது என்றாலும் கூட 2 பெரிய எதிரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடையூறாகவே இருந்தாங்க. ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு இந்த பிராந்தியத்தில் அரபு தீபகற்ப பகுதியில் இருந்த பழங்குடியின மக்கள், அங்காங்க இருந்த பழங்குடியின மக்கள். இந்த 2 பேரும் எதிர்ப்பாகவே இருந்தாங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைத்தால் மாத்திரமே அடுத்து நாம நிம்மதியாக நமது பிரச்சாரத்தை தொடர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த சூழல்ல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இத பத்தி ஒரு சிந்தனை இருந்துச்சு. இத பத்தி ஒரு சிந்தனை இருந்துச்சு. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மக்காக்காரங்களுக்கும் இடையில உடன்படிக்கை ஏற்பட்டது யூதர்களால சகித்து கொள்ளவே முடியல. அவங்க ரசூலுல்லாஹ்வை கிளப்பி விட்டு யுத்தத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, யுத்தத்துக்கு கூட்டிட்டு வந்து பார்த்தாங்க. அந்த யுத்தத்துல ரசூலுல்லாஹ் ஜெயிச்சுட்டாங்க, இவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த யூதர்கள் என்ன செய்தாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செல்வாக்கு கட்டுமீறி போயிடுச்சு அப்படின்னு பார்த்து இதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாங்க. எப்போதுமே கையால் ஆகாதவர்கள் நாடக்கூடிய வழி ஒண்ணு இருக்குது, மாந்திரீகம். என்ன வழிங்க? மந்திரம் பார்க்க. யூதர்கள் மந்திரம் பார்க்கறதுல கெட்டிக்காரன். அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதிகள் யூதர்கள் தான். யூத கலைக்களஞ்சியத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அதுல அவங்க வெட்கப்படுவாங்க, இப்படி ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு வெட்கப்படுவாங்க. அப்ப மதீனாவுக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக்கு மிக பெரிய அளவில் வளர்ந்து வர்றதை பார்த்து அவங்களால அதை கட்டுப்படுத்துறதுக்கு வேற வழி தெரியாம நிறைய மந்திரவாதிகளை மதீனாவுக்குள் அனுப்பினார்கள். வரலாறு சொல்லுது, மதீனாவில் அப்போதைக்கு இருந்த கொஞ்சம் யூதர்கள் இருந்தாங்கல்ல, அந்த ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒரு மந்திரவாதி இருந்தார் என்கிற அளவுக்கு மந்திரவாதிகள் இருந்தார். இந்த மந்திரவாதிகள்ல ரொம்ப கெட்டிக்கார லபீத் இப்னு ஆஸம் அப்படிங்கிறவன், அவனை போய் யூதர்கள் பிடிச்சாங்க. அவன் எந்த அளவுக்கு கெட்டிக்காரன்னா, அவன் செய்யற மந்திர வித்தை எல்லாமே வெற்றி அடையும். மந்திர வித்தைகள் வெற்றி அடைஞ்சது. மந்திரம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், என்னங்க சொல்லுவோம்? செய்வினை, சிஹர். சிஹர்னு சொல்லுவோமா இல்லையா? செய்வினை. சிஹர்ன்றது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்முடைய நம்பிக்கை சிஹர்ன்றது இருக்கு. சிஹர்ன்றது இருக்கு. நம்முடைய ஈமானிய நம்பிக்கையிலேயே அது இருக்கு. சிஹர் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னா இருக்கு. அதனால இடையூறு ஏற்படுமான்னா அல்லாஹ் நினைச்சாதான் இடையூறு ஏற்படும். சிஹர்னு ஒண்ணு இருக்கு, ஆனா இடையூறுங்கிறது அல்லாஹ் நாடாம ஏற்படாது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? குர்ஆன் ஓதுறது வழி. குல்லவுது பிரப்பின் நாஸ், குல்லவுது பிரப்பில் ஃபலக், இந்த 2 சூறாக்களும் இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி. ரொம்ப சிம்பிள். இதை கன்ஃபியூஸ்க்கான மேட்டரே கிடையாது. நாம குழப்பிக்கொள்ளவே கூடாது. சிஹர்னு ஒண்ணு இருக்குதா மார்க்கம் சொல்லுது? இருக்கு. அதுல போய் விழாதீங்கன்னு சொல்லுது மார்க்கம். நீங்க அந்த நம்பிக்கையை அதுக்குள்ள போய் போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களால எந்திரிக்க முடியாது, அதுல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. நாய் பயம் மாதிரி அதை விட்டு விலக முடியாது உங்களால. அதனால என்ன செய்யுங்க, அது ஒண்ணு இருக்குதா? இருக்குது. ஒரு இடைஞ்சல் ஏற்படுத்துமா? அல்லாஹ் நாடினால் தான் ஏற்படுத்தும், அல்லாஹ் நாடாவிட்டால் ஏற்படுத்தாது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்கவே இருக்குது. என்ன செய்யறது? குல்லவுது பிரப்பின் ஃபலக்கு, குல்லவுது பிரப்பின் நாஸ் ஓது. யாராவது ஓதி பார்க்கிறவங்க மந்திரவாதிகள்கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரிஞ்சா போகலாம், இல்லாட்டி போகாதீங்க. உங்களுக்கு இவர் சரியான ஆள் அப்படின்னு தெரிஞ்சா அவர்கிட்ட போய் பார்க்கலாம், இல்லைன்னா போக கூடாது. ஒரு தெரிஞ்ச ஆளு நல்ல ஆளுன்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னன்னா, தொழுகை இருக்கா. எந்த மந்திரவாதிகிட்டையும் யாருகிட்டையும் போய் ஓதி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய குணம் என்ன? இவர் ஒழுங்கா தொழுகிறாரா, இவர்கிட்ட இஸ்லாமிய ஒழுக்கம் இருக்கிறதா. அப்படி இருந்தா ஓதி பார்க்க போலாமே தவிர, இல்லாட்டி போன நாமளே ஓதி பார்த்தா போதும். தொழுதுட்டு போய் ஆயத்துல் குர்சி ஓதுனா போதுமானது, ஃபாத்திஹா சூரா ஓதுனா போதுமானது, குல்லவுது பிரப்பின் ஃபலக்கு, குல்லவுது பிரப்பின் நாஸ் ஓதுனா போதுமானது. பச்சையும் போட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லி எவனையும் போய் ஏமாந்து போறதுக்கு நம்ம மார்க்கம் நம்மளை சொல்லவே இல்லை. இது ஒண்ணு இருக்குது. இதுல சில இடையூறுகள் அல்லாஹ் நாடினால் தான் ஏற்படும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி குர்ஆன் ஓது. புரியுதுங்களா? சரி. இப்ப இந்த லபீத் இப்னு ஆஸம் மக்காவில் இருந்த மிகப்பெரிய மந்திரவாதி. அவனுடைய மந்திரத்தை அவனுடைய பெண் குழந்தைகளுக்கு கூட சொல்லி கொடுத்திருந்தாங்க. குடும்பத்துல எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. மதீனால இருந்த யூதர்கள் லபீத் இப்னு ஆஸமை அணுகினார்கள். அவனுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க. முகம்மதுக்கு எதிராக நீ ஒரு மந்திரம் செய்யணும் அப்படின்னு லஞ்சம் கொடுத்தாங்க. செய்வினை செய்யணும் லஞ்சம் கொடுத்தாங்க. சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ் இருக்கு. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தான். ஒரு முடி கிடைச்சது. அந்த முடியில 11 முடிச்சு போட்டான். 11 முடிச்சு போட்டு
இதற்கு என்று ஓதப்படுகிற மந்திரங்களை அவனுடைய மகள்களை வைத்து ஓத வைத்தான். ஓத வச்சு முடிச்சு போட்டுட்டான். அத ஒரு பேரீச்ச மர மட்டையில கட்டி ஒரு கிணத்துல கொண்டு போய் ஆழ போட்டுட்டான். இந்த கிணத்துல கொண்டு போய் போட்டுட்டான். இது செய்யப்பட்ட பிறகு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஞாபக மறதி ஏற்பட்டுச்சான். ஒரு விஷயத்தை செஞ்சதா நினைப்பாங்க, என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. ஞாபக மறதி ஏற்பட்டுச்சு. சாப்பாடு சாப்பிட முடியலையா. சாப்பிடுறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பிட முடியாத ஒரு உடல் களைப்பு ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதும் என்ன செய்யறாங்க, எது வந்தாலும் அல்லாஹ் இடத்துல, எதற்கும் அல்லாஹ் தானுங்க. எது வந்தாலும் அல்லாஹ். எந்த சங்கடம் வந்தாலுங்க முதல்ல ஹஸ்புனல்லாஹ் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தஸ்பீஹ் தூக்கி பாருங்க, சங்கடம் போயிடும். ஒருவேளை இந்த மாதிரி கஷ்டம்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் சரிதான், இந்த தஸ்பீஹ் மணி காப்பாத்திரும். வேற யார்கிட்டையும் போக வேண்டியது இல்லை. தஸ்பீஹ் மணி நம்மளை காப்பாத்திரும். தஸ்பீஹ் நம்மளை காப்பாத்திரும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல கையேந்துறாங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தூங்கி கொண்டிருக்கிற போது எனது தலைக்கு பக்கத்தில் 2 மலக்குகள் வந்து பேசிக்கொண்டார்கள். இந்த மலக்குகள் சொன்னாங்க, இந்த மனிதர் லபீத் இப்னு அஸமுடைய செய்வினையால் சிரமப்படுகிறார். அதனால் அவர் செய்து வைத்தது இன்ன கிணற்றில் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல இதை பத்தி சொன்னாங்க. இதை பத்தி பேசப்பட்டது. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைச்சு அந்த கிணத்துக்கு அடியில போய் அந்த இதை எடுக்க சொன்னாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த சூறாக்களில் மொத்தம் 11 ஆயத்து இருக்கு. மொத்தம் இருக்கா? குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒரு தடவை அந்த ஆயத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன். இந்த 2 ஆயத்துகளுடைய அர்த்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு கேட்கறது இதை விட வேற எதையாவது ஒண்ணு தேவை இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி 2 அத்தியாயங்களை ஓத சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் இடத்திலே சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லி அந்த 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 செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த இதன் மீது ஓதுமாறு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நோய் நிவாரணம் பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அடுத்து லபீத் இப்னு அஸமை வர சொன்னாங்க. வர சொல்லி கேட்டாங்க, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச? லபீத் சொன்னா, என்னை மன்னிச்சுக்குங்க, எனக்கு லஞ்சம் கொடுத்து இப்படி செய்ய வச்சுட்டாங்க என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லபீத் இப்னு அஸமை விடுதலை செய்து விட்டு விட்டார். இவர் என்ன செய்ய முடியும்? இவர் ஏவலாளி. பிரச்சனை இவர்னால் அல்ல, இவர்கள் தொடர்ந்து நம்மை அழிப்பதற்காகவும் சீரழிப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார். இதற்கு அடுத்து இங்க பனு நலீர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா? மதீனால இருந்து இவங்க அங்க போய் உட்கார்ந்துகிட்டு தொடர்ந்து அந்த அரபு பழங்குடியின மக்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அகல் யுத்தத்துக்கு வந்தாங்க கதஃபானியர்கள் அப்படின்னு ஒரு சாரார் வந்தாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்கள போய் தூண்டி விட்டு அவங்களுடைய இதயத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான அந்த வெறுப்பு அப்படியே நிலைச்சு நிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்தாங்க, இந்த ஹைபரில் இருக்கிற யூதர்களை அங்கிருந்து வெளியேற்றி விட வேணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்தாங்க. அப்படி முடிவு செய்த உடனே நாம அவங்கள நோக்கி புறப்படலாம்னு சொன்னோம். ஹைபரு வளமான பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போனா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மதீனால இருந்த முனாஃபிக்குகள் கூட வர்றோம்னு கிளம்பினாங்க. இப்ப நாங்க எங்க வர்றோம்? கூட வர்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒத்த வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்லயே சொன்னான். இதே அல் ஃபத்ஹ் அத்தியாயத்திலேயே அல்லாஹ் சொல்லி இருந்தான். அப்ப அல்லாஹ் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டுனான். இனி இவங்க யாராவது வரலன்னு சொன்னா வேணான்னு சொல்லிருங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரரூனா நத்தபிஉக்கும், அவர்கள் சொல்வார்கள் உங்களை பின்தொடர்ந்து நாங்களும் வருகிறோம், அனுமதியுங்கள் என்று சொல்வார்கள். அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, குல் லன் தத்தபிஉனா கதாலிக், வர வேணாம் போ அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு எங்க கூட வந்தீங்களோ அவங்க மட்டும் வாங்கன்னாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க?
மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய். 1400 பேர். அந்த 1400 பேர் மட்டுமே தொடர்ந்து வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார். இந்த 1400 பேர் முஹர்ரம் 7ஆம் தேதி 7வது வருடம் ஹிஜ்ரி 7வது வருடம் முஹர்ரம் புரையில மதீனாவிலிருந்து கிளம்பினார்கள். கிளம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்படுற செய்திய மக்கால இருந்த நயவஞ்சகன் அப்துல்லா உபை இப்னு சலூல் ஹைபர்ல இருக்கிற யூதர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டான். அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அவன் என்ன பண்றான், எப்போதுமே தப்பான ஆளுகளை நம்ப கூடாது. தப்பான ஆளு நல்ல செய்தி நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும், நமக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கும், ஆனா நம்மள அவன் குழியில தள்ளிடுவான். பாருங்க, உபை என்ன பண்றான், முகம்மது உங்களை நோக்கி வர்றாரு, பயப்படாது, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, பயப்படாத, உங்களுடைய எண்ணிக்கையும் அவருடைய எண்ணிக்கைக்கும் பொருந்தவே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, பயப்பட, முஹம்மதுன் ஸதிமத்துன் கலீலும் லா சிலாஹ மஅஹும் இல்லா கலீல், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஆயுதங்களும் கம்மியா தான் இருக்கு, பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புனான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. வர்ற வழியில அவங்க எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படும் போது ஒருத்தர் வந்தார், அபுல் அபிஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ரொம்ப பெரிய ஏழையா இருந்தார். யார சொல்லல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என் குடும்பமும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, ஏதாவது நான் அவங்களுக்கு செய்யணும், போட்டுக்கிறதுக்கு கூட என்கிட்ட சரியான துணி கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படி அதுதான் நிலைமை அன்னைக்கு அவங்களோட நிலைமை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய மேலங்கி ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு, ஒரு பெரிய மேல் சட்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரிய மேல் சட்டையை அவர்கிட்ட கொடுத்தாங்க. படை போகுது, புறப்பட்டு போகுது. போற வழியில ரசூலுல்லாஹ் அவரை பார்த்தாங்க, அந்த மேல் சட்டை பாதியா இருந்துச்சு, அந்த மேல் சட்டையில வேற மேல் சட்டையா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னங்க நான் உங்களுக்கு கொடுத்தது என்னாச்சுன்னு. இப்ப அவர் சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், நீங்க பெருசா கொடுத்தீங்க, அதை நான் வித்துட்டேன், அதை நான் 8 திர்ஹத்துக்கு வித்தேன், 2 திர்ஹத்துல எனக்கு பேரிச்சம்பழம் வாங்கிக்கிட்டேன், 2 திர்ஹத்துல நான் என் வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன். எவ்வளவு சொல்றாருங்க, 2 திர்ஹத்தை வீட்டுக்காரங்களுக்கு செலவு கொடுத்துட்டேன், 4 திர்ஹத்துக்கு இந்த சட்டையை வாங்கிட்டேன், இது எனக்கு போதும் அப்படின்னா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் பாருங்களேன், அவருக்கு கிடைச்சதை அவர் எப்படி இதா பண்ணிருக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுல் அப்ஸ், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நிறைய தருவான், உங்களுடைய குடும்பமும் நீங்களும் நிறைய 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 அல்லாஹ் உங்களுக்கு தருவான், ஆனால் இப்போது இருக்கிற நிலைதான் சிறந்தது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த ஹைபர்காரங்களுக்கு செய்தி கிடைச்சது இல்ல, ஹைபர்காரனுக்கு செய்தி கிடைக்குது. செய்தி கிடைக்கும் போதே என்ன தகவல் சேர்த்து கிடைக்குது, கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க, ஆயுதங்கள் எல்லாம் பெருசா இல்லைன்னு உடனே என்ன நினைக்கிறான், ஹைபர் எல்லாம் ஜெயிக்க முடியாது. இவன் மாத்திரம் நினைக்கல, அக்கம் பக்கத்தில் இருந்த அரபு சமூகங்கள் என்ன நினைக்கிறாங்க, முகம்மது சிக்க போறாரு, அவர் எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி நினைச்சிட்டாரு, ஹைபர் எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால ஹைபர் பகுதியில் இருந்த யூதர்கள் யாருகிட்டையும் ஆதரவு கேட்கிற சூழ்நிலையில இருக்கல, யார்ட்டையும் போய் கேட்கல, கொஞ்சம் பேர் தானே பார்த்துக்கலாம். அவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 10,000 ராணுவ வீரர்கள் மாத்திரம் அவங்கள்ட்ட இருந்தாங்க. அந்த ராணுவ வீரர்களை தினசரி பரேடு பண்ணி பார்க்கறது அவங்களுடைய பழக்கம். அவன் என்னைக்குமே அவனுடைய மிலிட்ரியில அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். அந்த ராணுவ மிலிட்ரிய டெய்லி பரேடு பண்ண வச்சு, எங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய ராணுவம் இருக்குது அப்படின்னு பாக்குறது அவனுடைய பழக்கம். அந்த பழக்கத்தின்படி இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கதஃபானியர்கள் இடத்துல உதவி கேட்டான். கதஃபானியர்கள் சொன்னாங்க, கவலையே படாதீங்க, நாங்க 4000 பேர் இருக்கோம், 4000 பேர் வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா. மொத்தம் 14,000 பேர், முஸ்லிம்கள் 1400 பேர். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கைய அப்படித்தாங்க ஆச்சரியங்களால நிரப்பி வச்சிருந்தாங்க. அவங்க எவ்வளவு பேருங்க, 14,000 பேர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 1400 பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. போற வழியில ரசூலுல்லாஹ்வுடைய போர் திறனை பாருங்க. 2 வழிகாட்டக்கூடியவர்களை கூப்பிட்டு தேட சொன்னாங்க. அரபு நாடு பாலைவனம் தான், பாலைவனத்துல வழி சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஆள்க இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே
எந்த ரோட்ல நடக்கிறதுன்னு முடிவு செய்ய முடியாது, எந்த ரோடு எங்க போய் சேர்க்கும் அப்படின்னு தெரியாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 வழிகாட்டிகளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எங்களை எங்க நிறுத்தணும் தெரியுமா? ஹைபர்ல இருந்து அவங்கள தாண்டி அவங்க சிரியாவுக்கு தப்பி போக முடியாதபடி எங்களை கொண்டு போய் நிறுத்தணும். எவ்வளவு பேருங்க? 1400 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்? நாங்க சண்டை போடும்போது அவன் தப்பிச்சு எங்க ஓடலாம்னு நினைச்சா, சிரியாவுக்கு ஓடலாம்னு நினைச்சா, அவன் சிரியாவுக்கு தப்பி போக கூடாது. அப்ப அவன் இருக்கிற பகுதியில் இருந்து அவனை இருக்கிற பகுதியில சிரியாவின் பக்கத்தில் எங்களை கொண்டு போய் இறக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் திறன் இருக்கு பாத்தீங்களா, அது தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹதுலயும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்ததை பார்த்தோம். இங்கேயும் சொன்னாங்க அவன் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு சிரியாவின் பாதையில் இருக்கிற அவர்களுடைய இடத்தில் எங்களை கொண்டு போய் இறக்கு அப்படின்னா. ஒரு இடம் வந்துச்சு, ஒரு ஜங்ஷன் வந்துச்சு, இங்க இருந்து பல பாதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க சத்தமில்லாம ராத்திரி நேரத்தில் ஹைபர் யூதர்கள் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. முன்னால பெரிய மைதானம், அவங்களுடைய ஊருக்கு முன்னாடி ஒரு பெரிய மைதானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ராத்திரி நேரத்துல அவங்க சுபுஹ் தொழுதுட்டு அந்த மைதானத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து நின்னாங்க. உள்ள இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இதுக்கு இடையில இந்த கத்தபானியர்கள் 400-4000 பேர் கிளம்புனாங்க பார்த்தீங்களா, இவங்க கிளம்பி வரும்போது இவங்களுக்கு இரவு நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன சத்தம்னா, அவங்களுடைய குடும்பத்தினர்கள் ஆபத்துல சிக்கின மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அவங்க என்ன பயப்படுறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடுகளை போய் தாக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக திரும்பி போயிடுறாங்க. அவங்க திரும்பி வரவே இல்லை. அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு. இந்த சத்தம் என்பதும் திடீரென்று அவர்களுக்கு கேட்டது அப்படின்னு வரலாறு சொல்லு. அது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இப்ப கத்தபானியர்கள் வர்றது வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே சிரியாவுக்கு போற பாதையில வந்து அவர்களுடைய கோட்டைகளுடைய கொத்தளங்களுக்கு முன்னால் இருந்த பெரிய திடல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை வந்து காலையில வெளிச்சம் புலர்வதற்கு முன்னதாக இந்த காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நிக்கிறாங்க. நின்னா காலை வெளிச்சம் வந்த உடனே உள்ள இருந்த யூதர்கள் வேலை செய்யறதுக்கு எல்லாருமே அவங்க தோட்ட தொழில் செய்யறவங்க, பேரிச்சம்பழ தோட்டங்கள்ல வேலை பண்றவங்க, காலையில கடப்பாறை மம்மட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது வல் ஹைஸ் சத்தம் போட்டான். தோ முஹம்மது படையோட வந்துட்டாரே என்று சத்தம் போட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹைபர் நாசமா போச்சுன்னு, ஹைபர் நாசமடைந்து விட்டது, அது தோல்வியுற்று விட்டது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆயத்து ஓதி காட்டினான். இதா நஸல்னா பிசாஹத்தி கௌமின், ஒரு சமூகத்தின் முற்ற வழியில் நாம் வந்து இறங்கினால் ஃபஸாஅ ஸபாஹல் முன்தரீன், எச்சரிக்கப்பட்ட இவர்களுடைய காலை பொழுது ரொம்ப கெட்டதாகிவிட்டது அப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காமிச்சாங்க. அவ்வளவுதான், திருப்பி உள்ள ஓடிட்டாங்க. உள்ள ஓடணும்னு உள்ள போய் மஷூரா பண்றான், என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம், நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம், 10,000 பேர் இருக்கோம், முகம்மதுட்டு அவ்வளவு ஆள்கள் கிடையாது, நம்ம கோட்டை தான் நமக்கு பலம், நம்முடைய கோட்டைகள்ல வலிமையா இருந்துக்கோன்னா பல கோட்டைகள் வச்சிருந்தாங்க. மொத்தம் 8, ஒரு பக்கம் 5 கோட்டைகள், இன்னொரு பக்கம் 3 கோட்டைகள் அப்படின்னு 8 கோட்டைகள் வச்சிருந்தாங்க. அந்த கோட்டைகளுக்குள்ள நம்மளுக்கு நிறைய ஆயுதங்களையும் வச்சிருந்தாங்க. முதல்ல ஒரு கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறாங்க. முஸ்லிம்கள் போய் முற்றுகையிடுறாங்க. நாயிம் அப்படின்ற ஒரு கோட்டை முற்றுகையிட்டா நாம வெட்ட வெளியில் நிக்கிறோம், அவன் எங்க இருக்கான், கோட்டைக்குள்ள இருக்கான். அவர்கள் அம்பு வீசுவதில் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த அம்பிலிருந்து முஸ்லிம்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது பெரிய பாடாக இருந்துச்சு. சில பெண்கள் அந்த இடத்துல உதவிக்கு வந்திருந்தாங்க. ரசூல்லா கூட இந்த பயணத்திலையும் உம்மு சலமா அம்மா தான் கூட இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, வேற உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூல்லாவுடைய மாமி சஃபியா அம்மா, அவங்க எல்லாம் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு காயம்பட்டு வருகிறவர்களுக்கு மருந்து போடுவதே பெரிய வேலையாக இருந்துச்சான். இந்த அம்பு காயம்பட்டு வர்றவங்களுக்கு மருந்து போடுறதே பெரிய வேலையா இருந்துச்சான். 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. 6வது நாள்
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு உளவாளியை பிடிச்சாங்க, வேவு சொல்லக்கூடிய ஒரு ஆளை பிடிச்சாங்க. அவர்கிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா விசாரிச்சாங்க. அவ என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கோட்டைகள் மொத்தத்தினுடைய ப்ளூ பிரிண்டை ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க. இந்த கோட்டைகள் எப்படி, இந்த கோட்டை எப்படி, இதுக்கு அடுத்த கோட்டை எப்படி, இதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, இந்த மொத்தத்தையும், இதுதான் அல்லாஹ் கொடுக்கிற ஏற்பாடு. நான் சொன்னா இல்லையா, இன் தன்சுருல்லாஹ என்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அவங்க எத்தனை பேரு? 10,000 பேர் இருக்காங்க, கோட்டைகளுக்குள்ள இருக்காங்க. இவங்க வெளிப்புற திடல்ல நிக்கிறாங்க, எந்த பாதுகாப்புக்கும் வாய்ப்பு இல்லாத வெளிப்புற திடல்ல நிக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கிறான். அவர் என்ன செய்யறாரு, இந்த கோட்டையினுடைய ப்ளூ பிரிண்டுகள் எல்லாம் கொடுக்கிறார். எது பலவீனமான கோட்டை, எது பாதுகாப்பான கோட்டை, பாதுகாப்பு எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த தெரிஞ்ச பிறகு எதெல்லாம் பலவீனமான கோட்டையோ அதை போய் முற்றுகையிடுறாங்க, ஜெயிச்சிடறாங்க. நயீம்ங்கிற கோட்டை, அதுதான் பெரிய கோட்டை, அதை முற்றுகையிட்டா அது சீக்கிரம் வரமாட்டேங்குது. அது உள்ளார அவங்க பலமான ஆயுதங்களோடு வசதிகளோடு உள்ள இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல முயற்சிகளுக்கு பிறகு ஒரு நாள் ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லௌதியன்ன ராயத கதன் ரஜுலன், நாளைக்கு நான் ஒரு மனிதரிடத்தில் இந்த கொடியை கொடுப்பேன். கொடின்னு ஒரு கொடி வச்சிருந்தாங்க, அது ஆயிஷா அம்மா பயன்படுத்தின அவங்களுடைய ஆடையில் இருந்த ஒரு கருப்பு கொடி. நான் இந்த நாளைக்கு இந்த கொடியை நான் கொடுப்பேன் ஒருத்தர்கிட்ட, யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை விரும்புவார்கள், அவரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புகிறார், அவர்கிட்ட கொடுப்பேன், அல்லாஹ் அவருக்கு வெற்றியை தருவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் அந்த ராத்திரி ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம், அந்த கொடி தங்களிடத்துல கிடைக்கும்னு. அடுத்த நாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி எங்கேன்னு கேட்டாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு கண்ணுல ஒரு வலி வந்து அவர் வரல, அவர் இங்கே இல்ல, அவர் ஓரமா இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க, கண்ணுல வலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எச்சியை எடுத்து அவருடைய கண்ணுல தடவி விட்டாங்க. எச்சி நஜீஸானது கிடையாது சகோதரர், நம்முடைய எச்சி நஜீஸ் கிடையாது, எச்சி அருவருப்பானதும் கிடையாது, எச்சி ஆரோக்கியமானது, நம்மளுடைய எச்சி ஆரோக்கியமானது, அது நன்மையானது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, நீங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தஹ்னீக் செய்யறது சுன்னத்து. தஹ்னீக்னா என்ன, குழந்தை வாயில இனிப்பு வைக்கிறது. அந்த இனிப்பு எப்படி வைப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அவங்க மென்னு அந்த எச்சியை வைக்கிறது தான், அந்த எச்சியை வைக்கிறது தான் இது. ஓதி பாக்குறதுன்னு சொல்றோமா இல்லையா, ஓதி பாக்குதல். ஓதி பாக்குதல்னா என்ன அர்த்தம், அது ஓதுறது இல்ல, துப்புறது. ஓதி பாக்குதல் இப்ப எல்லாம் துப்புனா என்ன செய்வாங்க, யாராவது ஒருத்தர் இப்ப வர்றாங்க, ஓதி பார்க்க வர்றாங்கன்னு வைங்கிறேன், நம்ம வந்து ரொம்ப மரியாதையோட ஓதி பார்க்க வர்றாங்க, அவங்க முன்னாடி துப்புனா நஃபஸ்ன்னு சொல்லி அதுக்கு பேரு. நஃபஸ்னா என்ன அர்த்தம், இந்த நம்ம ஓதும் போது அதுல இருக்கிற அந்த அந்த சாரல் வந்து திரிக்கிறது, அதுதான் ஓதி பார்த்தல். இதில் ஷிஃபா இருக்கிறது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை, நமக்கு தரப்பட்டிருக்கிற வழிகாட்டுதல். நம்ம எல்லா மக்கள்லாம் முதல்ல செய்வாங்களா இல்லையா, ஒரு அடிபட்டுச்சுன்னா என்ன செய்வாங்க, முதல்ல எச்சியை எடுத்து தடுவாங்களா இல்லையா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய எச்சியை எடுத்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்களில் தடவினார்கள். இது போல ஒரு தடவை அல்ல, பல தடவை பல சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எச்சிலை எடுத்து தடவினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கண் நோய் அப்போதே சரியானது. அது மாத்திரமல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு அந்த கண்ணில் எனக்கு ஒருபோதும் எந்த நோவும் ஏற்பட்டதே இல்லை என்று சொன்னார். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கையில கொடியை கொடுத்து என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதோ போறேன், அவங்கள நம்மள மாதிரி மாத்தாம நான் வரமாட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னார். இதுதாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு அடையாளம். இவங்க குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அவர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் வீரர்களாக இருந்தார்கள் என்றால் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது அவனை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்றவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உன்ஃபுத் அலா ருஸ்லிக், நிதானமா போ. கையில பலருக்கும் வெற்றி கிடைக்காத நேரத்துல உங்களை கூப்பிட்டு உங்க கையில கொடியை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு மமதை, உங்களுக்கு ஒரு மதமதப்பு வந்துவிட வேண்டாம், நிதானமாக போங்க. ஹத்தா நீங்க அவர்களுடைய குற்றத்தில் போய் இறங்குங்க, அவர்களை இஸ்லாத்திற்கு இஸ்லாம், அவர்களை இஸ்லாத்திற்கு அழையுங்க. போய் நின்றுட்டு நாங்க உங்களை கூப்பிடுறோம், இஸ்லாத்துக்கு வந்துருங்க, வந்துட்டீங்கன்னா சண்டையெல்லாம் கிடையாது, உங்க வழிப்படி நீங்க இருந்துக்கலாம், நாங்க பாட்டுக்கு போயிடுவோம், இப்படி கூப்பிடுங்க.
வஅக்பிர்ஹும் பிமா யஜிபு அலைஹிம் மின் ஹக்கில்லாஹி ஃபீஹிம். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்காக அவர்கள் செய்ய வேண்டிய ஹக்கு என்ன என்பதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, அவங்க வரலன்னா நீங்களும் நானுமா இருந்தா சொல்லுவோமா மாட்டோம். அவங்க வரலன்னா பாத்துருங்க, சொல்லுமா? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலங்க. இந்த ஹதீஸ் அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களை இஸ்லாத்திற்கு அழையுங்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு என்ன கடமை இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் தோழரையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்கிறார்கள். ஃபவல்லாஹி லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் அன் யகூன லக ஹும்ருன் நஅம். ஒரு மனிதருக்கு உன் மூலம் அல்லாஹ் ஹிதாயத்து தருவது உனக்கு சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்தது என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவரை தூண்டி விடுற வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. இதுதாங்க ரசூலுல்லாஹ். உலகத்துக்கு நாம சொல்லணும் எங்க தலைவர் யார், அவர் இந்த உலகத்தை எப்படி ஜெயிச்சார்னா அவருடைய நற்குணத்தால் ஜெயிச்சார், அவருடைய தர்ம சிந்தனையால் ஜெயிச்சார். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தோழர்களுக்கு அவர் இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா போனாங்க, மாஷா அல்லாஹ், உடைக்க முடியாத கோட்டை கதவுகளை தனி ஒருவராக தூக்கி உடைத்தார்கள். அதுல 3 சஹாபாக்கள் முக்கியம். ஒருத்தர் அலி ரலியல்லாஹு தஆலா, இன்னொருத்தர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, இன்னொருத்தர் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா. இவங்க 3 பேரும் மிகப்பெரிய பங்கு வகிச்சாங்க. இந்த கோட்டைகளை தகர்த்தார்கள். அங்க உள்ளார இருந்தவன் ரத்தபானியர்கள் எங்கே, ரத்தபானியர்கள் எங்கேன்னு சத்தம் போட்டான். வருதா சொன்னாங்களே, ஒருத்தனையும் காணமே அப்படின்னு சத்தம் போட்டான். யாருமே வரல. முஸ்லிம்களுக்கும் ஆச்சரியம், இவங்க பின்னாடி வர்றதா, ரத்தபானியர்கள் வர்றதா இருந்துச்சே, அவங்க எங்கேன்னு ஆச்சரியம். அல்லாஹ் அவங்கள வரவிடாம தடுத்துட்டான். இந்த கோட்டை தோற்று போக ஆரம்பிச்ச உடனே அவங்க வேற வழி வச்சிருந்தாங்க. அந்த வழியாக இந்த கோட்டையில இருந்தெல்லாம் இன்னொரு கோட்டைக்கு போயிட்டாங்க. ஜுபைர்னு ஒரு கோட்டை இருந்துச்சு, அந்த கோட்டைக்கு போயிட்டாங்க. அந்த கோட்டையை முஸ்லிம்கள் முற்றுகையிட்டார்கள். அந்த கோட்டை இன்னும் வலிமையான உணவுப் பொருள்கள் இருந்துச்சு. உணவுப் பொருள் இருந்தா உள்ளார இருந்துக்கலாம்ல, இன்னும் வலிமையான உணவுப் பொருள்களோட இருந்துச்சு. அந்த கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கும் போது இவங்க பல நாள் ஆகுது, 14 நாள் ஆகுது இந்த கோட்டை முற்றுகை இல்லை. என்ன கிடைக்கல, இந்த கோட்டையை ஜெயிக்க முடியல. அப்ப அல்லாஹு தஆலா ஒரு யூதன் அனுப்பணும். அந்த யூதன் வந்து சொன்னா, இந்த கோட்டை அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு வராது. அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, ஒரு யூதர் வந்தார், பெருமானார் இடத்திலே செய்தி சொன்னார். அல்லாவின் தூதரே என்று சொல்லி அவர் பெருமானார் இடத்திலே சொன்னார், இந்த கோட்டை உங்களுக்கு வராது. ஏனென்றால் இந்த கோட்டைக்கு கீழே தண்ணீர் போகிற ஒரு ஊற்று இருக்கிறது. எனவே அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் அவர்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி பிடிக்கிறதா இருந்தா ரொம்ப நாள் ஆகும். அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் போவதை தடுத்து விட்டீர்கள் என்றால் வேற வழி இல்லாம வந்துருவாங்க. இந்த கோட்டைக்குள்ள இருந்தவங்க என்ன நினைச்சாங்க, இந்த தண்ணி எப்பவுமே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தண்ணியை சேகரிச்சு வைக்காம இருந்தாங்க. இந்த தண்ணியை பத்தி திடீர்னு தண்ணீர் அடைக்கப்பட்ட உடனே சிரமமாயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சரணடைந்து விட்டார்கள். கினானத் இப்னு அபில் ஹகீக் அப்படிங்கிறவன் தான் அந்த ஹைபர் யூதர்களுடைய தலைவன். அவன் அங்கிருந்து அந்த பகுதி, ஒரு பகுதியில் இருந்த கோட்டைகள் எல்லாம் சரணடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியில கமூஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்கும் போனாங்க. அந்த கோட்டையும் முற்றுகையிட்டாங்க. அந்த கோட்டையும் சரணடைந்தது. எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சரணடைந்தார். இப்ப வேற வழி இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்றத ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். கினானத் இப்னு அபில் ஹகீக், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதற்கு கட்டுப்படுகிறோம்னு வந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் எல்லோரும் ஹைபரை விட்டு வெளியேறி விட வேண்டும். நீங்க உங்களுக்கு வச்சிருந்தா அது சரியா வருது இல்லை, அதனால எல்லாரும் ஹைபரை விட்டு வெளியேறி. அதே போல யாரும் அவர்கள் உடுத்திருக்கிற ஆடையை தவிர எந்த உடைமைகளையும் எடுத்து செல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்புகளால வச்சு அவங்க நமக்கு அவர்கள் தொல்லையாகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியாளருக்கு அந்த முடிவுக்கு யோசனை வருமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனி ஒருத்தர் அவங்க உடுத்திருக்கிற துணியை தவிர வேற எதையும் எடுத்துட்டு போகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது ஒரு வார்த்தை சொன்னாங்க, وَبَرِئْتُ مِنْكُمْ ذِمَّةَ اللَّهِ وَذِمَّةَ رَسُولِهِ إِنْ كَتَمْتُمُونِي شَيْئًا. இது 2 நிபந்தனை. உங்கள யாராவது இதை மீறி எதையாவது மறைச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருந்து நான் விலகிக்க வேண்டாம், அவருடைய பாதுகாப்பு பொறுப்புல இருந்து நான் விலகிக்குவேன்னு சொல்லிட்டேன். இந்த 3 விஷயத்துல
உடன்படிக்கை ஏற்பட்டது. வேறு வழி இல்லாமல் ஹைபரில் இருந்த யூதர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த யூதர்களும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. மொத்தம் 10 பேர் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். ஹைபர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. கட்டுப்பாட்டில் வந்த பிறகு இந்த கினானத் இப்னு அபில் ஹக்கீக் இவங்களுடைய தலைவர், அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிச்சாங்க, பனு நல்லீர்களுடைய செல்வம் எல்லாம் எங்கேன்னு. நீங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? தனியா ஒரு நாள் இது சொல்லியிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த இந்த யூத கூட்டத்தை வெளியேற்றும் போது, அவர்கள் வெளியேறி செல்லும் போது எப்படி வெளியேறினார்கள்? ஒட்டகைகள்ல அவர்களுடைய திரைகளை திறந்து விட்டு அவர்களுடைய ஆபரணங்கள், மாணிக்கங்களும் வைடூரியங்களும் ஜொலிக்க ஜொலிக்க அதை மதீனாக்காரர்கள் பார்க்க பார்க்க வெளியேறினார்கள் சொன்னா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த பனு நுலைர்களுடைய செல்வங்கள் எல்லாம் எங்கேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு தெரியாதுன்னு. கினானத் இப்னு அபில் ஹக்கீக் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். சஹாபாக்களுக்கு அப்ப ஒரு யூதர் வந்து சொல்லி கொடுத்தாங்க, இவரு சில நாட்களா ஒரு கிணத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு, போய் பாருங்க. அந்த கிணத்துல போய் பார்த்தா அங்க இருந்த ஆபரணங்கள்ல ஒரு பகுதி கிடைத்தது. மீதி எங்கன்னு கேட்டான். அவரு கிடைக்கல அப்படின்னா மீதியும் எடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்டது இல்லையா, அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரண தண்டனை கொடுத்தார். இவருடைய மனைவிதான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த கினானாவுடைய மனைவி. நான் அந்த வரலாறு பின்னாடி சொல்றேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த கினானா அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட பிறகு அங்கிருக்கிற எல்லாரும் சரணடைஞ்சாங்க. பக்கத்திலேயே ஃபதக் அப்படின்ற இன்னொரு பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியில் இருந்த யூதர்கள் தானாகவே வந்து ரசூலுல்லாஹிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாதில் குரா அப்படின்னு இன்னொரு பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியிலும் இருந்த யூதர்கள் எல்லாம் வந்து சரணடைஞ்சிட்டாங்க. இப்படி சரணடைஞ்சிருக்கும் போது அடுத்து இவங்க என்ன செய்யணும்? யூதர்கள் அங்கிருந்து கிளம்பணும். வேறு யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? இவங்களை வெளியேற்றுறதுதான் கவனமா இருப்பாங்க. இந்த நேரத்தில் வரலாற்றில் ஒரு திருப்பம் நடக்குது. இந்த யூதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பணிவோடு கேட்கிறார்கள், முஹம்மதே, இந்த இடத்துல எங்களை வாழ விடுங்க, எங்களை வாழ விடுங்க. எங்களுக்கு இந்த விவசாயம் நன்றாக தெரியும், இந்த பகுதியை நாங்க நல்லா பராமரிச்சுக்கிறோம், இது உங்களுடையது. இங்க எவ்வளவு விளையுதோ அதில் பாதியை நாங்கள் உங்களுக்கு தந்து விடுகிறோம் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயங்கவில்லை, அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் ஒரு இடத்துல இருந்து அநியாயமா துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கமா இருக்கல. ஏன்னா யூதர்கள் இதையெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க ஆளுகளை ஆத்திரமூட்டிட்டு இருக்கான். அவன் என்ன பார்க்கல? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடத்துல நடந்து கொண்ட விதத்தை பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அங்க இருக்க அனுமதி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சரிங்க இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், யாராவது கொடுப்பாங்களா ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஆனா இருந்துட்டு போட்டோம்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் நபித்துவத்தின் உச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க இருந்துக்குங்க, ஆனால் இதுதான் எப்போதும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு நேரம் வரும், இங்கிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு வருமானால் நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்று கேட்டார்கள். சரி என்று அவர்கள் சம்மதித்தார். இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு தான் பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹைபரில் இருந்தும் அவர்களை வெளியேற்றினார்கள். ஏன்னா முழுக்க இஸ்லாமிய பேரரசாக உருவாகிவிட்ட பிறகு அந்த பேரரசின் தலைமாட்டுக்கு பக்கத்துல இவங்களை வச்சிருக்கிறது சரியாவாதுன்னு கருதி உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி வெளியேற்றினாங்க. இந்த வாசகத்தை தான் சொன்னாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி தருகிற போது இப்படி சொல்லித்தான் கொடுத்தாங்கன்னு இந்த வாசகத்தை சொல்லி காமிச்சார். அதனாலே அவர்கள் அங்கே இருக்க அனுமதிக்கப்பட்டார்கள். அப்படி அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய இந்த அடிமைகள் இருப்பாங்களே, அந்த அடிமைகளை பங்கு வைக்கிற போது பலரும் பங்கு வைக்கப்பட்டாங்க. அப்படி பங்கு வைக்கப்பட்ட போது இந்த கினானாவுடைய மனைவி சஃபியா அம்மா ஒரு சஹாபியினுடைய பங்குல வந்து சேர்ந்தார். திஹியத்துல் கல்பி என்கிற சஹாபியினுடைய பங்குல அவர் வந்து சேர்ந்தார். சேர்ந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஃபியா அம்மா வந்து பேசினார். சஃபியா அம்மா ஆரம்ப காலத்திலிருந்தே
இஸ்லாத்தின் மீதான ஒரு நல்லெண்ணத்தில் இருந்தார். அதான் அவங்க சொல்றாங்க, அவங்க ரசூல்லா கிட்ட சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, 10 வயசு பிள்ளையாக இருக்கும்போது எனது தந்தை இந்த கினானாவும் அவருடைய மகனும், அதாவது என்னுடைய சகோதரனும் பேசிக்கிட்டாங்க, முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், இவர் சொல்ற மார்க்கம் சத்தியமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பேசிட்டு அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க, வா நம்ம போய் பார்ப்போம்னு சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளை, நான் வீட்டுல இருக்கிறேன், என் காது விட அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பிறகு அந்த 2 பேரும் கிளம்பி போனாங்க. கிளம்பி போய் திரும்பி வந்தவர்கள் சொன்னார்கள், நிச்சயம் அவர் ஒரு நபிதான் என்று பேசிக்கொண்டார். ஆனா நாம் அவரை ஒத்துக்கொள்ள முடியாது, அவரை நபிதான் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அப்படி சொன்ன சந்தர்ப்பத்திலிருந்து, எனது தந்தையும் அவரும் பேசிக்கொண்ட சந்தர்ப்பத்திலிருந்து அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஆத்தரை கல்யாணம் பண்ணாங்க, அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சாங்க. பிரிஞ்ச பிறகு அவங்க என்ன, இந்த பனூ நதீர்கள் இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. பிரிஞ்ச பிறகு ஹைபருக்கு வந்த போது ஹைபருடைய தலைவராக இருந்த கினானாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்டார். கல்யாணம் பண்ணி 10 நாள் தான் ஆச்சு. 10 நாள் தான். இந்த 10 நாளைக்கு இடையில இந்த சண்டையினுடைய சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையில சஃபியா அம்மா ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவை கணவர்கிட்ட சொல்றாங்க. என்ன கனவு காண்றாங்கன்னா, மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து ஒரு நிலவு அவர்களுடைய மடியில் விழுவது போல கனவு காண்றாங்க. மக்காலிருந்து வர்ற ஒரு நிலா அவங்களுடைய மடியில விழுற மாதிரி கனவு காண்றாங்க. இந்த கனவை கணவர்கிட்ட சொல்றாங்க, கினானா கிட்ட சொல்றாங்க. கினானா கிட்ட சொன்னா அவனுக்கு கோபம் வருது. ஹிஜாஸின் அரசரை நீ காதலிக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஓங்கி கன்னத்துல ஒரு அறை கொடுக்குறாங்க. அந்த கன்னத்துல அந்த அடி, அந்த தழும்பு பதிஞ்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அவங்க வரும்போது இந்த தழும்பை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த கன்னத்துல என்ன காயம் என்று கேட்டபோது சஃபியா அம்மா தன்னுடைய கனவையும் நிகழ்ச்சியும் எடுத்து சொன்னார். சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திஹியத்துல் கல்பிங்கிற சஹாபிட்ட சொன்னாங்க, இவரை நீங்க விட்டுருங்க, இந்த அம்மாவை நீங்க விட்டுருங்க, வேறொரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொன்ன பிறகு சஃபியா அம்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. ஒண்ணு, நீங்கள் யூத மதத்திலேயே தொடரலாம், அல்லது இஸ்லாத்திற்கு வரலாம், இஸ்லாத்திற்கு வந்தால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன போது சஃபியா அம்மா இஹ்தரத்து ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரை தேர்வு செய்து கொண்டேன் என்று சொன்னாங்க. அப்படி சொன்னதனால அதற்கு பின்னால் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஒரே ஒரு யூத பெண் சஃபியா ரலியல்லாஹு. இப்படி கைபரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது, அவர்களுக்கு நிறைய பணம் கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருந்தா பாருங்க, நிறைய பணம் கிடைத்தது. எந்த அளவுக்கு பணம் கிடைச்சது, ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு பணம் கிடைச்சது, புகாரியில ஒரு ஹதீஸ் வருது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மா ஷபினா ஹத்தா ஃபதனா கைபர், கைபரை ஜெயிக்கிற வரை நாங்கள் வயிறார சாப்பிட்டதே இல்லை. சஹீஹ் புகாரில இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, நாங்க கைபரை ஜெயிச்ச பிறகுதான் வயிறார சாப்பிட்டோம். ஆயிஷா அம்மா சொல்ற ஒரு ஹதீஸ் இருக்கு, லம்மா ஃபுதிஹத் கைபர், கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட போது குல்னா, நாங்கள் பேசிக்கொண்டோம், அல் ஆன் நஷ்பா மினத் தம்ர், நாம வயிறார பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்களோடு அங்கிருந்த பொருள்களை எல்லாத்தையும் மதீனாவுக்கு கொண்டு வந்த போது, மதீனால முஹாஜிர்கள் இருந்தாங்கல்ல, அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளை அன்பித்தானே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அன்சாரிகள் கொடுத்த பொருள்களை வச்சுத்தானே இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்சாரிகளுக்கு கிடைத்த இந்த வசதிகள் காரணமாக இதுவரை அன்சாரிகள் வைத்திருந்த பொருட்களை எல்லாம், முஹாஜிர்கள் வைத்திருந்த பொருட்களை எல்லாம் அன்சாரிகளிடத்தில் அவர்கள் திருப்பி கொடுத்தார்கள். அப்படி ஒரு வளமான வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்தான். யூதர்கள் அங்கே அவர்களுடைய கொட்டம் அடக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாட்டுக்கு கீழே நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் செல்வாக்கு இன்னொரு வகையில் வளர்ந்தது. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றிக்கான காரணிகள் என்னன்னா, ஒரு தலைவராக இருக்கிறவர் அவருடைய பயணத்துல என்ன இடர்பாடுகள் இருக்கலாம் அப்படின்னு சிந்திக்கணும். என்ன இடர்பாடுகள் இருக்கலாம்னு சிந்திக்கணும். அந்த இடர்பாடுகளை சிந்திக்கிற போது அழிவு சிந்தனை இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல பாருங்க, அழிவு சிந்தனை இல்லை, அவங்க திட்டமிடுதல், மிக தீர்க்கமான திட்டமிடுதல் இருந்தது. அழிவு சிந்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கைவிட்டார்கள். கைவிட்ட காரணத்தாலே பெருமானாருடைய வெற்றி என்பது மரியாதைக்குரிய வெற்றியாக மாறியது. அந்த வெற்றி மரியாதைக்குரியதான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களிடமிருந்து வெற்றி கொள்ளப்பட்டவர்கள்ங்கிற அடிப்படையில அவர்களுடைய நிலங்களை எல்லாம் கைப்பற்றினாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ அனுமதித்தார்கள் என்பது பெருமானாருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. இது ஒரு வெற்றியாளருடைய, உண்மையான வெற்றியாளருடைய இலக்கு இது. அவர் பெருந்தன்மையானவராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மை அவர்களுடைய பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சுங்கிறது கைபர் யுத்தம் நமக்கு தருகிற பாடம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த பாடங்களை புரிந்து கொள்கிற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.